நான் உங்கள் தாவீது ராஜா. பெதஸ்தா பெத்தேல் சபையின் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன். கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உன்னோடே இருக்கிறார். நேற்றும் இன்றும் மாறா தேவன் உன்னை விட்டு விலகினார். சேனைகளின் கர்த்தர் உன்னோடு இருக்க சேதமணுகாது நடத்துவார். சேனைகளின் கர்த்தர் உன்னோடு இருக்க சேதமணுகாது நடத்துவார். சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் தானியேலின் தேவன் உன்னோடே. சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் தானியேலின் தேவன் உன்னோடே. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உன்னோடே இருக்கிறார். உனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கட்டும், உன்னை சேதப்படுத்தாதே. உனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கட்டும், உன்னை சேதப்படுத்தாதே. உனக்கு விரோதமாய் காரியம் வாய்க்காதே, தாவீதின் தேவன் உன்னோடே. உனக்கு விரோதமாய் காரியம் வாய்க்காதே, தாவீதின் தேவன் உன்னோடே. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உன்னோடே இருக்கிறார். மலைகள் விலகட்டும், பர்வதம் அகலட்டும், தேவ கிருபை விலகாதே. மலைகள் விலகட்டும், பர்வதம் அகலட்டும், தேவ கிருபை விலகாதே. இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பார் யோபின் தேவன் உன்னோடே. இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பார் யோபின் தேவன் உன்னோடே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்டர். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். இந்த திங்கட்கிழமை கால ஓலை உங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை கொண்டு வருவதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினால இந்த ஊழியத்தின் சார்பாய் இந்த சேனல் வாயிலாய் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த கால ஓலையில் இந்த வேலை நாட்களின் துவக்கத்தில் நமக்கு கொஞ்சம் படபடப்பும், ஸ்கூல் காலேஜஸ்க்கு போகிற பிள்ளைகளுக்கு அவனுடைய ஹோம்ஒர்க்கை குறித்து, அவங்களுடைய ஸ்டடீஸை குறித்து ஒரு சின்ன பதட்டம் நமக்கு காணப்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலை நடுவே கர்த்தர் நமக்கு வார்த்தையை அனுப்பி நம்மை தைரியப்படுத்துகிறார். ஏனெனில் சங்கீதக்காரன் 107ஆம் சங்கீதத்தில் சொல்கிறார், அவர் தமது வார்த்தையை அனுப்பி நம்மை தப்புவிக்கிறவரும் நம்மை சௌக்கியப்படுத்துகிறவரும் நம்மை விடுவிக்கிற தெய்வமாய் இருக்கிறபடினால இந்த கால ஓலை, இந்த வார்த்தை ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையாகும். ஆகையால் நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்கும், நம்முடைய காரியங்கள் என்னமாய் முடியும் என்று சொல்லி எந்த சிந்தையும் நமக்கு வேண்டாம். கர்த்தர் எல்லா தீமையும் நன்மையாய் மாற்றக்கூடியவர். இங்கே வசனத்தின் கடைசி பாகத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும். இதே உபாகமம் 1:11 நாம் வாசிக்க முடியும். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும் 1000 மடங்கு என்று சொல்லி ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். அதுபோலதான் இப்பொழுது நாம் இருக்கிற இந்த சூழ்நிலை, நம்மிடத்தில் இருக்கிற இந்த கொஞ்சத்தை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிக்க அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். ஏனெனில் வேதத்தில் நமக்கு அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய விதைக்கு பனியையும் மழையையும் பெய்ய பண்ணுகிற தெய்வம் அவர். ஆகையால் நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் கர்த்தரை சார்ந்திருக்கிறோம். நாம் கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுந்தார் என்று நாம் விசுவாசிக்கிறபடினாலே நமக்கு பயம் வேண்டாம். நம்முடைய பிதாக்களை நடத்தினவர் இன்று மாறாத தெய்வமாய் இருக்கிறார். இந்த உபாகமத்திலே நாம் வாசிக்கும் போது பின்பெல்லாம் சொல்லப்படுகிற வார்த்தைகள், உங்கள் பிதாக்களோடு, உங்கள் பிதாக்களாம் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபோடு நான் பண்ணின உடன்படிக்கை நிச்சயத்தின்படியே உங்களை
நான் சுதந்தரிக்க பண்ணும் தேசத்தில் உங்களை ஆசிர்வதிப்பேன். நீங்கள் எனக்கு விசேஷித்தவர்கள், நீங்கள் எனக்கு சொந்தமானவர்கள், நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜாதி என்றெல்லாம் கர்த்தர் தம்முடையவர்களை அடையாளப்படுத்தி இருக்கிறார். இந்த கால ஓலை அப்படிதான் கர்த்தர் உங்களை அடையாளப்படுத்தி இருக்கிறார். இந்த பூமி ஏமாற்றுகிற பூமி, இந்த பூமி வஞ்சிக்கிற பூமி, இந்த பூமி நம்மை மோசப்படுத்தும். எந்த சூழ்நிலையிலும் நம்மை ஏமாற்றுகிறவர்கள் நம்மிடத்திலிருந்து பறித்து கொள்ளுகிற கூட்டம் பெருகி கிடக்கிற இந்த காலங்களில் தேவ தயவில் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் சம்பாத்தியமும் உங்கள் வரத்தும் உங்களுக்கு போதுமானதாய் மீதியானதாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். எந்த வஞ்சகத்திலும் எந்த பொல்லாப்பிலும் விழாதபடி கர்த்தர் உங்களையும் உங்கள் உடமையும் கர்த்தர் காத்துக்கொள்வார். இந்த கால ஓலை, இந்த வாரத்தை குறித்து நாம் எதை குறித்தும் நாம் பயப்பட வேண்டாம். நாட்கள் ஓடுகிறது. 15 நாட்களை கடந்தோம். நேற்று ஆராதனை மிகுந்த ஆசீர்வாதமாய் எங்களுக்கு நடந்து முடிந்தது. அதுபோல் உங்களுக்கும் அது ஆசீர்வாதமாய் நடந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இப்படி நாம் தேவனுக்கானவர்களாய் நாம் செயல்படுவோம். நிச்சயம் நாம் கூடுகிற கூடுகை, நாம் கர்த்தரை நோக்கி முறையிடுகிற ஒவ்வொரு முறையும் கர்த்தர் நமக்கு பதில் செய்கிறவரும் அதற்கு பலன் கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறபடினால் நாம் பயப்பட வேண்டாம். கர்த்தரின் ஜெபத்தை கேட்கவில்லையோ, கர்த்தர் எனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று கவலை வேண்டாம். சற்று தாமதம், நிச்சயம் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நீங்கள் இருக்கிறதை விட, உங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்சத்தை விட இன்னும் மேலே கர்த்தர் ஆசீர்வதிக்க, இன்னும் அதை வர்த்திக்க பண்ண, இன்னும் அதில் மீதியானதை எடுக்க கர்த்தர் உங்களை நடத்த போதுமான தெய்வமாய் இருக்கிறார். நீங்களோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கத்தக்கதாய் கடனை எதிர்பார்த்தும் ஏமாற்றம் அடைந்து கடனிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறதான உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கடன் வாங்குகிறவர்களாய் அல்ல, கொடுக்கிறவர்களாய் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி, அடுத்ததாக உங்களை ஒருத்தனும் ஆட மாட்டான், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி, மென்மேலும் எந்த வியாதியும் எந்த போராட்டமும் எந்த ரோகமும் எந்த கஷ்ட நஷ்டமும் நமக்கு வராமல் பாதுகாக்கிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். தைரியமாக இந்த கால ஓலை நீங்கள் போங்க, உங்கள் காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களோடு கூட இருப்பார். யாக்கோபனுடைய ஆசீர்வாதம் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். யாக்கோபனுடைய ஆசீர்வாதம் அவனுடைய தகப்பனுடையது அல்ல, ஆபிரகாமனுடையது ஈசாக்கனுடையதாய் மாறினது. ஆனால் ஈசாக்கனுடையது யாக்கோப்புடையதாய் மாறவில்லை, அங்கே ஆள் மாற்றம் இருந்தது. ஆனாலும் ரெபெக்காள், யாக்கோப்பின் தாய், அவனுக்கு சிலதை கொடுத்து அவனை வழி அனுப்பினார். அந்த பூமி அவனை ஏமாற்றினது, அவனை மோசப்படுத்தி அவனிடத்தில் இருந்ததெல்லாம் பறித்து கொண்டு வெறுங்கையாய் அவனை இந்த பூமி அனுப்பினது. அப்படிதான் அவங்க மாமா வீட்டுக்கு, லாபான் வீட்டிலே யாக்கோபு போய் நின்றான். கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார், ஒரே வார்த்தை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பிதாக்களோடு இருந்தது போல் நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை திரும்பி இந்த பூமிக்கு கொண்டு வருகிறவரை நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு வாக்கு கொடுத்த தெய்வம். அந்த வார்த்தையின்படியே யாக்கோபோடு இருந்தார். கர்த்தர் யாக்கோபோடு இருக்கும் போதே இந்த பூமி திரும்பவும் அவனை வஞ்சிக்க ஆரம்பித்தது, அவனை மோசப்படுத்த ஆரம்பித்தது, அவனுடைய சம்பளத்தை ஏமாற்றினது. ஒன்றுமில்லாமல் பல ஆண்டுகளாய் விசுவாசத்தில் தெய்வத்தை விட்டுவிடாமல் தெய்வத்தை பற்றி கொண்டு இருந்த அந்த தெய்வ மனுஷன் புறப்படும் போது அவனுடைய ஓனர் லாபானுடையதையெல்லாம் கர்த்தர் யாக்கோப்பினுடையதாய் மாற்றி கொடுத்தார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எகிப்திலே 430 வருடம் அடிமைகளாய் கடந்த நம்முடைய பிதாக்கள் ஒரே ராத்திரியிலே எகிப்தை கொள்ளையடிக்க அவர்கள் போய் திருடல, கேட்டு வாங்கினாங்க. ஏன்னா அவங்களை துரிதப்படுத்தினார்கள். நீங்கள் எங்களை விட்டு முதல்ல வெளியே போங்க, உங்கள் தேவ கோபம் எங்களை விட்டு மாறணும்னு அவர்களை வெளியே அனுப்புவதில் அவர்கள் மிகுந்த கருத்தாய் செயல்படும் போது இவர்கள், நான் போகணும்னா உன் கழுத்தில் இருக்கிறத கழட்டி கொடு, உன் பீரோவில் இருக்கிறத கொடு, உன் காதில் இருக்கிறத கொடு என்று சொல்லி கேட்டு பொன்னோடும் பொருளோடும் எகிப்தை கொள்ளையடித்து கொண்டு அவர்கள் புறப்பட கர்த்தர் கிருபை செய்த தெய்வம் இந்த காலவழியில் உங்களோடு கூட இருக்கிறார். இப்படி தெய்வம் உங்களை
உங்களை ஆசீர்வதிப்பார். ஒன்றுமில்லை என்று கவலைப்பட வேண்டாம். இருக்கிறதை வைத்து நான் என்ன செய்வேன் என்று சிந்திக்க வேண்டாம். இந்த கால ஓலை நம்முடைய பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் சொன்னபடியே உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். இந்த வருடத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உங்க பர்சனல் ப்ராமிஸ், உங்க சபையில கொடுத்த வாக்குத்தத்தம், உங்கள் ஊழியர் உங்களை ஆசீர்வதித்து சொன்ன தேவனுடைய ஆசீர்வாதங்கள் யாவும் இந்த வருடத்தில் நிறைவேறும் என்று சொல்லி தைரியமாய் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நம்முடைய பிதாக்களின் தேவன் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த கால ஓலைக்காய் ஸ்தோத்திரம். உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி இந்த கால ஓலை விசுவாசத்தோடு இதை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளையும், அவர்கள் சந்ததியும், அவர்கள் வேலையும், அவர்கள் வியாபாரத்தையும், பிள்ளைகளுடைய ஸ்டடீஸையும், அவருடைய போக்குவரத்தையும் கர்த்தர் நீங்கள் மேன்மேலும் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு இருப்பது கொஞ்சமானாலும் தேவன் அதை ஆசீர்வதித்து மீதியானதை எடுக்க கர்த்தர் கிருபை செய்யும். 5 10 5000 பேருக்கு பிட்டு கொடுத்தமுடைய நல்ல கரம் இந்த கால ஓலை நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஊழியக்காரனாய் நானும் இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இவர்களின் நாளிலே ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்நாளும் கர்த்தருடைய நாள் வரை ஒவ்வொரு நாளும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இந்த வார்த்தையின்படி இந்நாளில் இவர்கள் மேன்மேலும் இவர்கள் சத்துருக்களை விட, இவர்கள் எதிராளியை விட, இவர்களை பகைக்கிறவர்களை விட, இவங்க குறைய விட, இவங்க மேன்மேலும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதங்கள் யாவும் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் இவர்கள் தலையின் மேல் வந்து இறங்கட்டும் என்று சொல்லி நான் வாழ்த்தி உடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபத்தை கேட்டமைக்காய் ஸ்தோத்திரம். கனமும் துதியும் உமக்கே மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்கள் கொண்டு வருகிறவரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாம். பாஸ்டர் ஆன் போஸ்டர் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.